செல்வம் மறக்கவே நீங்கள் வாழ்த்தி ஆட்சி கூற வேணும் மறக்கவே பொண்டாட்டி ஒளிக அப்பாட்டி அது உனக்கு சாதகமா பாடிக்கிற நமக்கு சாதகமா பாடிக்கிறேன் நமக்கு எல்லாரும் சேர்க்கிறேன் எல்லாரும் அவங்களே சேர்க்கிறேன் அவங்கள நீங்க ஊர்ல போயிட்டு விடுறீங்க அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை உங்களை தான் சொல்றேன் அச்சையா எப்படி நம்பியாரு உங்க வேலையை நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க நமக்கு சாதகம் நம்மளோட வச்சுக்கிறோம் ஏன் பொண்டாட்டி ஒளிக அப்பாட்டி வாழ்றது பொண்டாட்டிங்கிறது நம்ம தாலி கட்டி கூட்டி வர பொண்டாட்டி ஆமா நமக்கு சாப்பாடு போடணும் நமக்கு பணிவிட விடணும் நமக்கு துணிமணி துவைக்கணும் நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கணும் அதோட கடமை ஆனா அப்பாட்டி எப்படியா எப்படி புருஷனுக்கு தெரியாம பிள்ளைகளுக்கு தெரியாம ஊரு உலகத்துக்கு தெரிஞ்சு இந்த கும்பலை நான் வச்சிருக்காது கேவலமா பேசுறாரு அதையெல்லாம் தாக்கி கொண்டு நம்ம சந்தோஷப்படுத்த உத்தம பத்தினி அதை வாழ்த்துறது தப்பா ஏன்டா அது ஒரு பத்தினி தெய்வமா தெரியுது பத்தினி தெய்வம் கூட்ட நேரம்லாம் வரும் எதுக்கு சந்தோஷமா இருக்காமே நாளைக்கு எதுக்கு வீட்டுல ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் ஏப்பா கல்யாணம் ஆயிடுச்சு தானே ஆயிடுச்சு நீ நினைக்கிற மாதிரியே பொண்டாட்டி நினைச்சா அந்த கதை தான் நடந்துருச்சு பெருசா என்னது ஒரு வாரத்துக்கு முன்னால வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன் எதுக்கு என் பொண்டாட்டி வீட்டுலதான் இருக்கு வேற எதுவும் இருப்பாங்க வீட்டுல இருந்தீங்க பொண்டாட்டி வாமா நாம கும்புற தெய்வங்களையே முருகப்பெருமானுக்கு 2 மனைவி வள்ளி தேவியானது மகாவிஷ்ணுவுக்கு பாமா ருக்மணி 2 மனைவி சிவபெருமானுக்கு பார்வதி கங்கணி 2 மனைவி எல்லா ஆம்பளை சாமிக்கு 2 முண்டாட்டி இருக்கு எனக்கு இன்னொரு வேக்கன் இருக்குன்னு நான் சொன்னேன் நீ சொன்ன என் முண்டாட்டி சொன்ன நான் சொன்னேன் இன்னொன்னு போட்டுக்கலாம் நான் சொன்னேன் ஆனா என் முண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன சொல்லுச்சு நீங்க சொன்னது உண்மைதாங்க பாஞ்சாலிக்கு 5 புருஷன் எனக்கு இந்த 4 வேக்கன் இருக்குன்னு ஆக தங்க புண்ணியவதி அதோட வாய மூடிட்டு நான் வந்துட்டேன் எங்க இப்ப சொல்லுவியா ஐயா நமக்கு வேலை பேச ஆரம்பிக்கிறோம் அதைக்கு போறோம் இல்லையா நமக்கு சாதாரணமா பொண்டாட்டி வாழ்க்கை அப்பாட்டி வாழ்க்கை மருத்துவ பத்தி சாதாரண கட்டுறாங்க பொண்டாட்டி இருக்கையில அப்பாட்டி பொண்டாட்டி இருக்கையில் அப்பாட்டி வச்சிருக்கு வல்லாத மெட்டைகளுக்கு வளர்க்கும்
அன்பு பண்பு உரையிலிருந்து கல்விக்கடனை கடைந்து அமல்படுத்துகிற நாட்டிற்கு நல் விருதுகளுக்கும் கல்வி மாணவர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த தொண்டர பணியாற்றக்கூடிய தேச தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை செல்ல தெளிவாக எடுத்து நடிக்க காத்தக்கூடிய உயிரோவி நடிகர்களுக்கும் காலையில் கால் சென்று மாலையில் வீடுகிறவர்கள் கல்வி மாணவ உணவர்களுக்கும் கல்வி கண்ணியும் கட்டுப்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப சிறந்த முறையிலே இந்த நாடகத்தை காணக்கூடிய அத்தனை அன்புகளுக்கு எங்கள் பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காவல்துறை ஆய்வாளர் ஐவர்களுக்கு வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கராட்டை கொண்டு வச்சு குத்தி இருக்க மாட்டேன். நீ எல்லாத்துக்கும் வாசிப்பேன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ வாசிச்சது கராட்டை இல்ல. நீ வந்து கொரோனா டைம்ல பட்டாள அதுக்கு தெரியல. அதெல்லாம் அமைதியாரு. ஏன்னா நாடகம் பார்க்க வந்தவங்க எல்லாம் உட்காந்துருங்க, பத்திரமா பாருங்க. இல்ல இந்த நாடகம் பாக்குறப்ப நாடகம் பாக்குற மாதிரி உட்கார்ந்துருக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து செய்ய மாட்டிய எப்படி ஒரு சில பேர் ஒரு சில இப்படி சாஞ்சுக்கிறது, சில பேர் 2 காலம் பண்ணிக்கிறோம். நம்ம முடிவு பண்ணிடணும். இப்படி உட்கார்ந்து பார்த்தா நாடகம் பாக்குறாங்க. கை லைட்டா கீழே ஓடிட்டா ஆடு வாரத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். கை இப்படி போயிடுச்சுன்னா முன்னே தூக்க போகுதுன்னு அர்த்தம். இதுல இவங்க உட்கார்ந்துருக்க பார்த்தோம்னா எல்லாம் சந்தையில கத்திரிக்காய் பூ விட்ட மாதிரி எப்படி எங்க 5 பேர் அங்கிட்டு 10 பேர் 20 பேர் 30 பேர் அப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கிடக்காங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து நாடகம் பாருங்க. அதுல என்னன்னா நாடகம் பாக்குறப்ப தூக்கம் வந்து தூங்குனீங்கன்னா அவங்கள தூங்க விட்டுருங்க, யாரும் எழுப்பி விட்டுறாங்க. பாவத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க அயர்ந்து தூங்கும்போது எழுப்புறது ஒரு பாவமா. 2வது ஒரு ஆணு பெண்ணு உள்ளத்துல இருக்கிறப்ப எழுப்பக்கூடாதா. ஆனா நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு கல்ல கடவுளுக்கு போனோம்னா அப்பதான் கல்லை விட்டு எறிவாங்க, வண்டி விட்டு நோட்டை எடுப்பாங்க, இல்லாத அக்கிரமம்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் பெரிய பாவம். இதெல்லாம் எதுக்காக தூக்கம் சொல்ல தெரியுமா? மனிதன் காசு கொடுத்து வாங்க முடியாத ஒன்னே ஒன்று தூக்கம் மட்டும்தான். பாக்கி எது வேணாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனா நீங்க நினைக்கலாம் தூக்கத்தையும் காசு கொடுத்து வாங்கலாம். எப்படி? ஒரு 135 ரூபாய்க்கு ஒரு கோட்டை வாங்கி லோக்கலா சாப்பிட்டோம்னா குப்புடு தூக்கி கப்புடு அனுப்பிவிடுவோம். ஆனா காசுலியா சாப்பிடக்கூடாது. காசுலியா சாப்பிட்டா மதம் இருக்கும், தூக்கம் வந்து துணையாது. தூக்கம் இல்ல, அதுக்கு பேர் மயக்கம். அது ஒரு விதமான மயக்கம். நம்மளால அந்த தண்ணியை போட்டு தூக்கம் பார்த்தா பிளாட் வாங்க திடீர்னு உட்காந்து எதிர்த்து உட்காந்துட்டு அவங்க முடிஞ்சு அவங்க துப்புவாங்க. அது ஊர போக மயக்கம். அது மாதிரி இருக்கக்கூடாது. வந்தவங்களை வரவேற்று வந்தவங்க வேலை பார்ப்போம். சம்பளம் புரிய நடிப்பதற்கும் ரசிப்பதற்கும் நட்பு இருக்கணும். நாடகம் நடப்பது இழுத்து கொட்டி பெருமாப்ல. இந்த கலர் நோட்டீஸ் பார்த்தா என் பழைய இந்த கலரு இந்த கலரு மஞ்சள் கலரு ரோஸ் கலர் எல்லாம் மாத்தா பத்தாண்டு மூலம் மௌத்திரம் விரைவேக்கு நோட்டீஸ் சொல்ற எனக்கு வரும். அது பழைய தொழில்.
என்ன பொண்டகர் என்று சொல்ற என்ன கிராமம் திருச்சி மாவட்டம் அருகாமணி தாலுகா மேம்பலூர் கிராமம் செங்கம்பட்டியிலே எழுந்தவர்களெல்லாம் அனுமானித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வவிநாயகர் ஆலய நூதன அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இன்றைய தினத்திலே இவரவெளியிலே கோவில் முன்பாக வந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாடகம் தூக்கு தூக்கி தூக்கு தூக்கிறாங்க நாடகம். அது ஒரு நாடகம் இருக்கு தூக்கு தூக்கிறது. இப்ப நான் சொன்னது பெட்டியை தூக்கி மிருதங்கத்தை தூக்கி பேக்க தூக்கி அந்த அப்படி தூக்கிதான் வந்தது நாடகம். இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் பள்ளி திருமணம் என்னும் நாடகம். ஏன்னா நான் முடிவு வந்துட்டேன் சீசன்ல போய் ஆரம்பமால எடுத்துட்டு அடுத்த தோல் மாத்த முடிவு பண்ணிட்டேன். ஏப்ப இந்த தோல் பழசாகி போச்சா இன்னைக்கு. அதனால என்ன சொல்றேன்னா இந்த வள்ளி திருமணத்தை வெளிவரைக்கும் பார்த்தோம்னா திருமணம் ஆகாத ஆளுக்கு திருமணம் ஆகும். தயவு செய்யணும் திருமணம் ஆனவோடு குழந்தை குட்டி பிறக்கும். எனக்கு உண்மையிலே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எவ்வளவோ நிகழ்ச்சியெல்லாம் இருக்கீங்க. இந்த மாதிரி ஆலயத்தை கட்டி அந்த ஆலயங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் விதமா இன்னைக்கு நாடகம் வள்ளி திருமண நாடகம் தான் வைக்கணும் வச்சதுனால அந்த பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா பையன் சத்தம் பையன் பேசுறேன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா என்ன பத்தி ஆட்டாளர்கள் பேசுறாங்கல்ல பாக்குறாங்கல்ல எப்படி இவங்கெல்லாம் பாக்குறது சரித்திர புராண நாடகம். சரி என் வீட்டுல என் பொண்டாட்டி பாக்குறது சரித்திர நாடகம். வீட்டுல யாரு என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தம்பி. ஆமா இல்ல இல்ல என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி இது நல்லா இருக்கு. ஆனா உங்க பொண்டாட்டி இல்ல என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி தான் சொல்றேன். உங்க பொண்டாட்டி இல்ல என் பொண்டாட்டி இல்ல என் பொண்டாட்டி தான் சொல்றேன். எங்க உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஆயிடுது எப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லப்பாங்க. நானும் ஆமாண்டு போனேன். ஏன் கோச்சுக்கிறேன் என்ன சொல்றது இல்லையா? நீங்க நம்ம உண்டாட்டான்னு கேட்டு நான் நாமரம் சொல்லி நாளைக்கு நான் படுத்து நீங்க ஒண்ணு படுத்துக்கலாம் நான் முடியாது எல்லாம் நல்லா நிறைய நடந்துருக்கீங்க. ஆனா எதுக்காக சொன்னா இவங்க பாக்குறது புராண நாடகம் சொல்லல என் முன்னாடி சாயங்காலம் 6 மணி ஆயிட்டா சீரியல் பார்த்துக்கிட்டு போயிட்டாயா. இந்த சீரியல்னால என் மயில கொள்ள தெரிஞ்ச மாப்பிள்ள நைட் 8 மணிக்கு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் வந்து பெரிய 2 வயசு பிள்ளைங்களுக்கு பசியில கட்டிட்டேன். டப்புனு பொட்டி பாட்டுல பாலை ஊத்திக்கிட்டு பிள்ளைய மடியில ஓட்டு பிள்ளைக்கு பால் ஊத்துட்டு நானும் பாக்குறேன். அப்பவும் சீரியல் விடல பிள்ளைங்களுக்கு விடாமட்டி கத்துறேன். ஏன் பால் இல்லையா என்னடா புள்ள அப்படி கத்துறான்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது. இந்த மூச்சு முட்டை நாடகம் பாக்குற ஆரம்பத்துல பால் பாட்டுல வாயில நினைக்காம மூக்குல வச்சு ஊத்திடுது. நம்ம கொண்டாடி அப்படிதான் பண்ணுவோம். நான் மூக்குல வச்சு செஞ்சு நம்ம கொண்டாடியா ஏன்னா நீங்க வேற நம்ம முன்னாடி எனக்கு ஈரக்குறைய ஆரம்பி இப்படி இதை நாடகத்தை யூடியூப்ல பார்த்துட்டு என் முன்னாடி ஏதோ ஒரு ஊர்ல நீங்க நம்ம முன்னாடியே கேட்டுக்கிறீங்க. கேட்குது என்னங்க பெட்டி வாங்கிக்கிறது நம்ம வீட்டுக்காரங்க எதுக்கு வேலையாகலாம். ஒரே விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கல்யாணம் அப்படின்னா நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளால என்ன தெரியுமா நாகதோசை கழிக்க போவாங்க. சர்ப்ப தோசை நாகதோசை எல்லாம் ஒண்ணு நாகதோசம் செவ்வாய் தோசம் எல்லா தோசையும் கழிக்க போவேன். கடைசியா தாலி கட்டணும் ஒரு தோசம் போயிடும். அவனுக்கு முடிச்ச சந்தோஷம் அதோட விளையும். ஏன் அப்படி சொல்ற ஐயர் தாலி கிட்ட பொறுப்பு மந்திரம் சொல்லுவாங்க. ஓ மகளையும் தந்து நாளே மாப்பிள்ள அழைச்சுனாங்க நல்ல நேரம் முடியும். யாருக்கு ஐயருக்கா அன்னையோட மாப்பிள்ளக்காரனுக்கு சனியும் முடிஞ்சிச்சு. இதுல முதலீடு உட்கார்ந்து இருப்பேன். இந்த பிள்ளை பார்த்து கொண்டுட்டு போவோம் அதை முடிவு பண்ணிடலாம். அது இருந்துச்சு எனக்கு மாதிரியே இருக்கும்டா. செத்தவனுக்கு பூவை மேல ஓடுவாங்க அங்க மெத்தையில வச்சிருப்பாங்க. பாலை ஊற்றிய வேலைக்கு பாலை தூக்கிட்டு வருவாங்க. நான் தான் ஊத்த போறேன். ஏன்னா கவனமா வாழ வேண்டியது இருக்குது. அதனால கவனமா இருக்க கொண்டு என் நாடகத்திலே நடிக்க வரக்கூடிய நடிகர்களின் பக்கவர்காரன் நல்ல முறையிலே உங்களுக்கு அறிமுகமாக உங்களுக்கு இருக்கிறது. சிறந்தவெல்லாம் வெற்றி கொட்டிய ஒரு நடிப்பு சொல்லும் அதை எல்லாம் எஸ் கலைவாணர்கள் வேடம் வேடம் நிறுத்தி நடிக்க கொடுக்கிறார். காரக்குள் கலைவாணி கோயிலின் குருவையும் அந்த சகோதரி தூரமுச்சை சேர்ந்து ரேணுகாதேவியர்கள் வந்தவர்கள் மனிதனை நடிக்க வருகிறார்கள். ஏன்னா நம்ம ஊருக்கு வர வேண்டியவங்க அவங்களோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வர முடியல. அதனால அவங்க மாதிரி சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை முடி வந்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காலப்பிரியர் கழகப்பிரியர் வீணாகப்பிரியர் அருமையா ரொம்பவட்டி சேர்ந்து தரவர்கள் ஆர்வம் முறையடிக்க இருக்கிறார்கள். எங்களுக்கு பக்கா மேலவர்களுடைய பக்க மேலும் ஆர்வமுடைய கலையரசர்கள் தேனி சென்றவர்கள் அருமையா சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகிய எம் கே ரத்னப்பா அண்ணா அவர்கள் ஆர்வமுடைய சிப்பார் வாங்கி பாடுவார்கள்.
விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த கொடியாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூட்டாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூட்டாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தரித்து பிறவாழ மண்ணிலே முத்தரித்து பிறவாழ வளர்த்து குணமுடைய விவசாயி 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 என்ன வளம் இருந்த எங்கள் திருநாட்டில் இயற்கையை ஏந்தவே வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் இயற்கையை ஏந்தவே வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உள்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுளது முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி நன்றி 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 இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் கை தட்டலாமே ஏன் கை தட்டாம உட்காந்துருக்கீங்க கை தட்டுங்கம்மா இதெல்லாம் பழமையான பாட்டு கேட்க இனிமையா இருக்கும் அவங்க இந்த பாட்டுலாம் கை தட்ட மாட்டாங்க இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்கா பாருங்க அரே கக்கடாக்கா பேப்பெல்லாம் கிடையாது சொல்றியா மாமா இந்த பாட்டு பாட்டுல கை தட்டுறவங்க ஆட்டாங்க இந்த பாட்டோட அர்த்தம் யாருக்கும் புரியல ஒன்றும் தெரியல இந்த பாட்டு இருக்கு இது மாதிரி ஒரு விவசாயிக்காக ஒரு பாட்டு போட்டுருந்தாங்க அந்த பாட்டை மனதை எடுத்து வச்சு முடிட்டாங்க ஐயோ காதால கேட்க முடியல அதுல பொதியை ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் யாமாச்சி சின்ன கண்ணு நீ வித்து புட்டு பணத்தை சின்ன கண்ணு இந்த பாட்டு இவரை அழகா பாடிப்பாங்க அதை கெடுத்து வச்சிருக்க பாருங்க பொதியை ஏற்றி வண்டியில ரீமிக்ஸ் பண்ணிருக்கோம் ரீமிக்ஸா கெடுக்குறா ஊர் அதுல இன்னொரு போட்டுருக்க ஆங்குறே ஊங்குறே தொங்குறே எதை பிடிச்சி தொங்குறே தெரியல அதற்காக கோயிலை குமரன் மின்னல் முழக்கம் அன்பு அப்பா தஞ்சை மாவட்டம் உடற்காட்டை சேர்ந்த விநாயகமூர்த்தி அவர்கள் மிருதங்கம் அன்போட தமிழை இசைத்து காட்டுவார்
தாயும் தந்தையோட தாளத்தை செய்யக்கூடிய அவர்கள் என்ன ரெண்டு சௌரியங்கள் தாளத்தை செய்து காட்டுவார்கள். ரொம்ப சௌரியமா முடிச்சுக்கிட்டாரு. இங்கே கண்ணை கவரும் வண்ணமாக காட்சியனுக்கு வந்து கைகாட்டி பிராமத்தை சேர்ந்த வீரமகாரியம்மன் சிறுமையின் உரிமையாளர் பி தேர்மொழி அன்புள்ளத்திற்கு நன்றிகாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா ரொம்ப நேரம் அந்த வயசு ஆப்படையாது இதுல அடிச்சு பார்த்துக்க எப்படி எரியுது. ஆமா கண்ணு அடிச்சு காலையில் பார்க்கிறேன். இங்கே சிறந்த வகையிலே ஒளி ஒளி அமைப்பதும் அழகு பவர் ஆடியோ உரிமை ஏ சின்னப்பன் அண்ணாவர்கள் வெள்ளப்பச்சம்பட்டி அழகு அழகு பவர் ஆடியோ அழகு அமைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துள்ளோம். நன்றி விடைபெறுகிறேன். என்ன மரியாதை போடுறது காட்டுறாங்க கட்டிச்சு வச்சிருவேன். பொம்பளை பிள்ளை பேர் பொம்பளை பிள்ளை உள்ளே பார்த்தா பாவாடை இல்லாம நின்றுட்டு இருக்கு. அதை போய் பார்த்து கண்ணை ஒழிஞ்சு போயிடும். எனக்கு கிடைக்காத உனக்கும் கிடைக்கப்படாது. ஆட அழகி அப்படியே சுந்தர ஏற்றி பார்த்து அது ஏறி போய்தான் இருக்கு. பார்த்தோவின் பருவச்சிலை கண்டாவைக்கும் காந்த வெளியே கொண்ட இந்திய நாடகத்துறையிலே வயதிற்கு வந்து சில மாதங்களே ஆன போன மாசம் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு ஏன் வரலா குச்சி விட்டா விட்ட போற டேய் அதெல்லாம் 10,000 போச்சு வரணும். கலப்பு வச்சுக்கிறேன் இதான் நினைச்சிருக்கிறே. ஆமா ஆமா குழுக்கள் ராணி ஸ்ரீவரன் கவிக்க வச்சிருக்கா சொல்லுவியா சொல்லுவியா சுண்டக்கு கிஷோரிடா சுடும்பு கருவாடுடா வாழ மீது காடுடா வரிசையில பாருடா
அல்லாட்ட கொஞ்சம் பேர் உங்க பேர் சொல்றேன். எல்லாரும் அண்ணே யாரும் கேட்கல என் பேரை சொல்றது இல்லையா? நம்ம பேர் நம்மளே சொல்ல அசிங்கம் இல்லையா? அப்ப என் பேரை நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? உங்க பேர் நான் சொல்றேன்ல. அது ஒரு தலையெழுத்து. என்ன இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க? என்ன விடிய விடிய பாருங்க என்ன பண்றோம்? என் பேரை நான் சொல்லாம போக மாட்டேன். உங்க வீட்டு பிள்ளை சின்ன நடிகன். ஏய், இந்த மாதிரி வாழ்க்கையா பத்தி எனக்கு சாமி வரும். நிஜமா வரும். உங்க வீட்டு பிள்ளை சாமி வருங்க. எங்க ஊர் சாமியாரினாலும் அப்படியா? கிளப்பி விட்டு போயிடாதீங்க. எங்க பாப்போம். உங்க வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டை சாமி வந்து சாமி அன்னைக்கு உண்மையான சாமி செக் பண்ணுங்க. இது உண்மையான சாமி தெரிஞ்சுக்கணும்ல. கை சுடுது. பாவி பேரை ஏத்துறதுக்கே ஏத்தக்கூடாதா? குட்டியில யாரு குட்டிதான் பரவாயில்ல. நல்ல தலையில தான் விட்டானே. நல்ல வேலை சூடத்தை எதிர எடுத்துல ஊதுவத்தி விடாத கொடுத்து எதிர சொல்லி இருப்பேன். தம்பி இங்க பாரு. கதைக்காக நின்னது ஒண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பாக்குறப்ப எனக்கு இஜய் சக்கரவர்த்தி மாதிரியே தெரியும். வேற எப்படி தெரியுது? எல்லாருமே போச்சு மரம் பண்ற கம்பெனி மாதிரியே உட்காந்து உங்களோட நாடகம் சொல்றதுக்கு நானா போய் பெரிய இருக்கிற படுத்துக்கிறேன். செய்யாத. உச்சத்துல உட்கார்ந்து படுத்துக்கிறவா புதுக்கோட்டை தமிழ் வேண்ட பப்பும் நல்லா போயிட்டு பொம்பளை பிள்ளையை அனுப்பி வைக்கணும். பொம்பளை பிள்ளை அனுப்புறதுனால ஒரு முக்கியமான விஷயம் அப்ப இன்னைக்குள்ள நான் உண்மையை கருத்து சொல்லுவேன். இன்னைக்குள்ள குழந்தைகள் எல்லாம் கெட்டு போக காரணம் செல்போன். ஏன்னா இந்த செல்போன்ற ஒண்ணு வந்தது போதும் நம்மளால வீட்டுல பொண்டாட்டி கூட பேச மாட்டேங்கிறான். இவன் பக்கத்துல தான் படுத்து அந்த பிள்ளை இன்னைக்கு என்ன சாப்பாடு மெசேஜ் அனுப்புறேன். அந்த பிள்ளை இன்னைக்கு புடிக்குள்ள வச்சிருக்கேன். அது மெசேஜ் அனுப்புது. பொண்டாட்டியே தலைவாங்க செல்ல போட்டு தலைவிட்டு கிடக்குறாங்க. காலம் கெட்டு போச்சு மாப்பிள்ள. ஒரு 14 வயசு போய் போன் பேசுறப்ப யாருக்கு பேச வச்சுக்கா எப்படி போன் வரும். ஹலோ என்னையா எப்ப பாருங்க இங்க மாதிரி தாவணும் அப்பாட்ட பேசுறேன். சரி அதே பையனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை போன் பண்ணட்டும் இவன் ஆக்சன் மாறிடும். எப்படி புழு குறையும் போல பொம்பளை பிள்ளைய போன் பேசலாம். ஆனா பொம்பளை பிள்ளைய பேச மாத்திரிக்கிற போனு அது சூப்பரா இருக்கும். எப்படி அவன் நக்கா வந்துருக்கிறேன் போன போட்டு நக்கிறாங்க. அப்படிதான் 2 வருஷம் இருந்தால நம்ம வேன்ல ஒரு பெண்ணு பேசிட்டே வருது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நானும் பக்கத்துல உட்கார்ந்து அது பக்கத்துல நான் தான் உட்கார்ந்துருக்கேன். சரி என்ன பேசி கடைசியிலே என்னால கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணுறீங்க? எந்த கேட்டதை நான் தெரிவிப்பல அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த புரிட்டு பேசுறது வீடியோ போயிட்டு ஐயோ உண்மையிலேயே நடந்தது. இதை மறந்து விட்டு சொல்லிட்டு ஐயோ வேண்டாம் வேண்டாம். அதனால நாராயணனையே பள்ளி திருமணம் பவளக்கொடி சத்தியம் சாத்திரி இது நாங்க ஆடுவோம். எங்களுக்கு வந்து இந்த மகமாயி முத்தாரமை நாடகம் தெரியாது. அந்த நாடகத்துக்கு நீ போட்டுட்டாங்க. நாடகத்துக்கு பப்பு டான்ஸ் சொல்லி போட்டுட்டாங்க. பப்பு டான்ஸ் முடிஞ்சோட சிவனும் பார்வதி வந்து சாமி அழைப்பாங்களாம். 7 கரகத்தை முன்னாடி கொண்டாந்து வச்சு நம்ம ஊர் தெய்வம் தச்சுவான தெய்வம் வந்து இறந்தவங்க சொல்லி சாமி அழைக்கிறாங்க. சரி நம்ம குற்றாலமாக நாட்டி அது வேண்ட மாதிரி சாமி வரல. ஊர் தலைவர் வேலைக்கு வந்தாரு. எதுக்கு? பக்கத்து ஊருக்கு எங்க ஊருக்கு பிரச்சனை நாடகம் வச்சோம். எங்க ஊர்ல சாமி வந்தனா நாடகக்கார அத்தனை பேரும் வண்டியோட வச்சு கொடுத்துருந்தாரு. கொட்டாய் அவருக்கு கொட்டாய்யா அதனால வண்டியில வச்சு கொடுத்துருந்தாரு. இவர் இந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு மூத்திரம் வச்சு மேடையில பேசிட்டேன். நமக்கு உறுதியாயிடுச்சு. பார்த்தா ஒருத்தர் அங்க இருந்து மண்ணலை கேளையும் தீப்பந்தத்தை போட்டு பாருங்க எங்க ஒரு பாரு பாப்பா வண்டியை ஒரு சுத்தி சுத்துவேன். என்னடா பாபா கொடுத்துறதுக்கு இடம் பார்த்துருக்காங்க. மறுபடியும் நம்ம பயில அடிக்கலாம். சமயபுரம் அந்த 3 மணி ஆச்சியா
சரி. சாமி வரல. அப்பத்தான் நான் திரும்பி பாக்குறேன். அது வரைக்கும் பாக்கல. திரும்பி பார்த்தா மிருதங்காரனுக்கு குறுக்கோள் தெரியுது. யார் ஒரு மிருதங்காரன்? அன்னைக்கு வந்து அன்னைக்கு பேரை சொல்லணும், இன்னைக்கு செருப்பு கொண்டு அடிக்கணும். அன்னைக்கு வந்து அவன் அடிக்கிறான். பார்த்தா பெட்டிக்காரன் ரத்த ரத்தமா வந்திருந்தா. அது எந்த பெட்டி? கொண்டு அது அக்கறை பெட்டி. ஆளுநர் காலத்துக்கு வயிற்றால போது ஓட்டு அது மாப்பிள்ளதான் கத்திருக்கான். சாலைக்காரன் மணிமுத்துக்கு அன்னைக்கு முடிச்சு விட்டது கவனம் புரிஞ்சு இதை இவங்க பட்ட கஷ்டத்துக்கலாம் சாமி சரியா ஒரு 3:30 மணிக்கு ஒரு ஆம்பளான் மேல வந்துருச்சு. சரி. அதுவும் வந்து ஆக்ரோஷமா ஆடி வருது. இருக்கட்டா சொன்னா அப்படின்னு ஆடிட்டு வந்தாருல ஊர் தலைவர் வந்து பார்த்து மேடைக்கு வந்து, சாமி உங்க நேரங்களுக்கு வந்தாலும் நல்லா ஆக்ரோஷமா வர்றியே, ஆனா நீங்க எந்த ஊர் சாமி உன்னை இந்த பகுதியிலே நான் பார்த்தது இல்லைன்ட்டார். சரி. அதனால சொல்லிட்டேன். என்ன சொன்னா? ஐயா நான் சாமி கிடையாது, நாடகாரையில கூட்டி அந்த வேன் டிரைவர். நீ என்ன ஆடி வந்த? காலையில கல்யாண சவாரி இருக்குது, அங்க 7 மணிக்கு அங்கே போகணும்னா அங்கே வண்டி வச்சு கொடுத்துருவேன். எங்க சாமி வரலாம் நீங்க எங்க வண்டி வச்சு கொடுத்துருவீங்க. ஆக மொத்தையா வண்டி நெருப்பு முடிச்சு வெளியே போட உறுதியாயிருச்சு. அதனால நானே வந்துட்டேன் அப்படின்னா கருப்பசாமி வர சொல்றாங்க. கருப்பசாமி தண்ணியை போட்டு படுத்துட்டான். சரி. ஏன்டா சாவரம் சாவரம் போதை சாவம் என்ன யோசனை போட்டா போட்டு வந்து என்ன பண்ணணும்னு அருவா இருக்கு அருவான ஏறி நின்று கோழியை கட்சி ரத்தத்தை குடிக்கிறாங்க. நானும் ஆடி வந்து ஆக்ரோஷமா சரி கோழியை குடுங்கனாலும் கோழியை கட்டிச்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டேன். உறிஞ்சா ரத்தம் பச்சை பச்சேன்னு ரத்தம் எப்படி பச்சையா இருக்கு? ஒரு கண்ணு கட்டு போச்சா? இல்லைங்க, சந்தேகப்பட்டு கீழே குடிஞ்சு பார்த்தேனே. கீழே இருந்து கோழி கொடுத்த போதே அவன் போட்டு போதைக்கு கோழி குண்டியை கொடுத்துட்டான். நீ போட்ட போதைக்கு கோழி குண்டியை கடிச்சு பெய்ய குடிச்சியா? சிக்கன் சிச்சு போய் சாப்பிடுறது கோழி குண்டி கோழி கலந்தாதுக்கு போகிறது என்ன எதையோ விட்டு வாங்கி வேலை போட்டு போறேன். அதனால நான் போயிட்டு பிள்ளை அனுப்புறேன். நீ கூட உனக்கு அவ்வளோ மரியாதை. முதல்ல இருந்து பாக்குறது கையாளி பொம்பளை பொருள் கிளம்பிச்சா பாக்குறது உன் போதைக்கு நான் கிடையாது. நான் பொறுமையான நேரம் திருச்சிட்டே விற்கிறேன். ஆமா அது ஒன்றும் கிடையாது. ஊர்ல பல லட்சம் செலவு பண்ணி திருவிழா பண்ணி நாடகம் வைப்பாங்க. 135 ரூபாய்க்கு கட்டியை குடிச்சு விட்டு அதை வந்து வருகிறவங்க நாடகத்துக்கு எழுதி போயிடும். அது மாதிரி வரக்கூடாது. போயிட்டு பிள்ளைய அனுப்பிடுவோம். ஆமா சாமான நீங்க பிடிங்க என்னமோ சொல்ல வந்தேன். நான் திருப்பி வரப்ப ஒரு எரிக்க இருந்தாலும் நான் நடிக்க மாட்டேன். எல்லாம் மேற்கொண்டு ஒரு கட்டியை கொடுத்து உள்ள பறக்க போட்டு 10,000 வச்சு மூடி வச்சிருவேன். நம்ம ஐயப்பனோட சாமி மலை
கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனக்குள்ள ரகசிய ராகத்தை பாடி இந்த கண்ணன் அழைக்கிறான் இந்த கண்ணன் அழைக்கிறான் கண்ணன்